வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லி தான் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம். அது செகண்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் டு தேர்டுங்கிறது ஒரு எல்லோ ஜோன் செட்டப் வரும். இது தேர்டை தாண்டினா தான் அடுத்த நம்ம புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் இறங்க தான் வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் அடுத்தடுத்து இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த செகண்ட் சப்போர்ட்டுக்கு கீழே தேர்டுக்கு மிடில் மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை ரீச் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு எந்த மாற்றமும் இல்லை. இது நம்ம டெலகிராமில் கொடுத்துருந்தது எல்லோ ஜோன் போட்டு இந்த ரேஞ்சில் மேலே ஹையை பிரேக் பண்ண மேலே போகும், லோவை பிரேக் பண்ண கீழே போகும், இல்லைன்னா இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் மார்க்கெட்டை பொறுத்தளவு இந்த இடத்துக்கு பூஸ் கொடுத்தோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் இறங்கியும் போல் இதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டியில் இதான் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரெசன்ஸ் தான் ரொம்ப முக்கியமான சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா ஓப்பனே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு கீழே நம்ம கொடுத்த செகண்ட் சப்போர்ட்டுக்கு கீழே தான் ஓப்பன் ஆனிச்சு மார்க்கெட். அதுலேருந்து அப்சைடு போய் நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை நியரஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சைடு செட்டப்பில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த இடம் இருக்கப்போ நம்ம இது டெலகிராமில் கொடுத்தது. இதில் எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணால் அந்த டைரெக்ஷனில் போக அப்படின்னு சொல்லிட்டு அது கடைசி வரைக்கும் பிரேக் பண்ணல. கடைசி நேரத்தில் மட்டும் ஒரு 2.25 போல் இந்த இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. அவ்வளோதான். சரி, ஓகே, சென்செக்ஸையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். இதுலேயும் பார்த்தோம்னா நம்ம கொடுத்தது தான். ஆனால் பாக்கி ரெண்டுலேயுமே வந்து ஓப்பன் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சப்போர்ட்டு கீழே ஓப்பன் இருந்துச்சு. இது மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சப்போர்ட் நியரஸ்ட் ஓப்பன் ஆகி இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ரெண்டாவது சப்போர்ட்டுக்கு இடையிலே மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே சைடுவேஸ்லேயே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நாளைக்கு திங்கக்கிழமை நடக்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இந்த வீக்லி கேண்டில் பார்த்தோம்னா போன வாரத்தோட இந்த வாரம் வந்து என்கல் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே க்ளோசிங், போன வாரத்தோட கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது என்ன மாதிரி நகர்வு இருக்குதுன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த டேபிள் ட்ரெண்ட் லைன் இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து அடுத்தது ஒரு ஹை வச்சுட்டு மார்க்கெட் இறங்கினுச்சு. இப்போ இந்த ஹையை ரீடெஸ்ட் பண்ணுறது தான் மார்க்கெட் வர மாதிரிக்கான செட்டப் தான் தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வீக்லி படி பார்த்தோம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே சப்போர்ட் எடுக்கணும். அதாவது 23,300க்குள்ளே இன்னொரு வந்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னொரு 400-500 பாயிண்ட்ஸ் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இது வீக்லி படி. சரி, ஓகே, டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கோம். இந்த டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா இந்த சிங் ஹை வந்து இந்த இடம் வராது, இந்த இடம் தான் வரும். இதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் தான் மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 23,500 அப்படிங்கிற ரேஞ்சு 500 பாயிண்ட்ஸ் தான் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இது டே படி. ஓகே, இது 15 மினிட்ஸில் பார்ப்போம் திங்கக்கிழமை என்ன மாதிரி லெவல்ஸ் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 24,121 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 24,310 அப்படிங்கிறது செகண்ட் ரெசன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 24,447 அப்படிங்கிறது நேற்றோட ஹை தான் நம்மளோட தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும், 23,949. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 23,847, அடுத்து 23,649. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைய மார்க்கெட்டும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 24,310 வரைக்கும் ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த 300 to 450 மட்டும் இந்த இடம் வந்து ஒரு எல்லோ ஜோன் செட்டப் தான். இந்த இடம் நோ ட்ரேடிங் ஜோன், அது எந்த டைரெக்ஷனாலும் பிரேக் பண்ணலாம். அது அந்த சூழ்நிலைக்கு இருந்தாலும் தான் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகும். ஆனால் இங்கேருந்து இந்த இடம் போகிறது வந்து ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டே லோ பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது. இதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்குது எதிர்பார்க்கலாம். அப்படியே வந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம கொடுத்துருக்க 23,500க்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அது வந்து டே கேண்டில் செட்டப் படி பார்த்தோம்னா. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கோம். இந்த வீக்லி கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு போன வாரம் பார்த்தோன்னா ஒரு ஹேங்கிங் மேன் சேல் ஷூட்டிங் ஸ்டார் போட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் சேலில் போட்டிருக்கு. இப்போ ரெண்டையும் சேர்த்து பிரேக் பண்ணி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய ஃபாலுங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க.
ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்குனா இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் இறங்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த சிங்கோட ஹை பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 52,000 அந்த ரேஞ்சு தான். இன்னொரு 1500 பாயிண்ட்ஸ் வேணால் இறங்கிறதுக்கான செட்டப் இருக்குது. அதே சமயத்தில் இன்னொரு ட்ரெண்ட் லைன் செட்டப் படி பார்த்தோம்னா இறங்கிறது வாய்ப்பு இல்லாதங்கிற மாதிரி தெரியுது. இப்போ பார்த்தோம்னா ஒரு வீக்கில் ட்ரெண்ட் லைன் இருக்குது, அதை போடுவோம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் மேலே பண்ணி ரீடெஸ்ட் தான் வர மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடம் இறங்கிட்டு மறுபடியும் பிரேக் பண்ணி திருப்பி ரீடெஸ்ட் தான் நடக்குது. அப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த வீக்லி விட்டு இறங்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் தோணுது. இந்த லோவே பிரேக் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. லோ பிரேக் பண்ண கொஞ்சம் தான், அதாவது இது லோ பார்த்தோம்னா 53,483 அப்படிங்கிற லோவாக இருக்குது. இது இறங்குனா என்ன ரேஞ்ச் இறங்குன்னு பார்த்தோம்னா ஒரு 100-150 பாயிண்ட்ஸ் மட்டும் இறங்கிறதுக்கான செட்டப் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து அப்சைட் போணுச்சு. இதில் வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி பார்த்தோம்னா அடுத்த கேண்டில் இந்த இடத்துல போட்டாங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 52,600 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் அப்சைட் திரும்புறதுக்கான வாய்ப்பு. டெக்னிக்கல் படி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இன்னும் அதிகபட்சம் நிஃப்டி வந்து 500 பாயிண்ட்டும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 1000 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் திங்கக்கிழமை என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் பார்க்காம 15 மினிட்ஸ் போய்ட்டோம். இப்போ டே கேண்டில் படி பார்த்தோம்னா இந்த இடத்த பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் அப்சைட் போயிருக்கு, அது ஒரு பக்கம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹை, இந்த 2 சிங்கோட ஹை தான் பிரேக் பண்ணி மார்க்கெட் போணுச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இடத்த கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு தான் இருக்குது. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண நம்ம வீக்கிலாம் சொல்லியிருந்தோம், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி பார்த்தோம்னா 52,600 அப்படிங்கிறது தான் நம்மளோட அதிகபட்ச சப்போர்ட். இதில் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதுபடி பார்த்தா மார்க்கெட் வந்து ஒன்று இந்த இது இருக்கிற லோவோட்டை பிரேக் பண்ணக்கூடாது. அப்படி ஒருவேளை பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் விட்டு வெளில வந்துச்சுன்னா இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 53,920 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 54,637 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. தேர்டை பார்த்தளவுக்கு 54,937 அப்படிங்கிறது நேற்றோட ஹை தான் நம்ம தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக போட்டிருக்கோம். சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அது 53,483 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 53,084 அப்படிங்கிறது வந்து செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 52,728. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் இப்போ ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதில் எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணால் அந்த டைரெக்ஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் செகண்ட் வரைக்கும் ஈஸியாக போயிடும். செகண்ட் டு தேர்டுங்கிறது வந்து ஒரு நோ ட்ரேடிங் ஜோன் தான். இந்த ரேஞ்சுக்குள்ளே வர்றப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் திணறும். இதை பிரேக் பண்ணால் அடுத்த புல்லிஸ்க்கான செட்டப்பில் மாறிடும் மார்க்கெட்டு. அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து 52,728 வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. நம்ம கொடுத்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ரேஞ்சு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடம் வரைக்கும் இறங்கிட்டு இங்கேருந்து சப்போர்ட் தான் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் இப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டோஜோட ஹை தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படி பார்த்தோம்னா 78,450 அப்படிங்கிறது தான் நமக்கு ஸ்ட்ராங். இன்னொரு 300 பாயிண்ட்ஸ் தான் இறங்குற மாதிரி செட்டப்பில் தான் சென்செக்ஸோட செட்டப் இருக்குது. சரி, ஓகே, இதை டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நம்ம இந்த கேண்டோட லோ தான் நம்ம ஸ்ட்ராங்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதுபடி பார்த்தோம்னா 78,600ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இது வந்து டே கேண்டில் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் திங்கக்கிழமை என்ன லெவல்ஸ் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 79,867 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 80,523, அதுக்கடுத்து 80,927ங்கிறது நேற்றோட ஹை. அடுத்தது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 79,299 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 79,822 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தளவுக்கு 78,605 அப்படிங்கிறது நம்ம டேவோட லோ சொல்லியிருந்தோம், அந்த லோ. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதுலேயும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் முக்கியமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். செகண்டுக்கு பிறகு செகண்ட் டு தேர்டு நோ ட்ரேடிங் ஜோன். இந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அந்த சுச்சுவேஷன் இருந்தால் தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அதே சமயத்தில் தேர்டை விட்டு பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்லேருந்து அடுத்தது புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ புல்லிஸ் போனாலும் மார்க்கெட் இங்கே இந்த ரேஞ்சுக்குள்ளே போனால் செல்லிங் வரது தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் ஒருவேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு ஓப்பனிங்கில் அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்தது இறங்குறது வாய்ப்பு இருக்கும். அது வந்து தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ்.
சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.